ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோட என்னடா படம் பார்க்கலாம் ஓடிடியில் அப்படி இருக்கிறப்போ இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இட்லி கடைன்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எல்லாருக்குமே தெரியும். தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணது, அந்த தனுஷே இதில் நடிச்சிருக்காரு. ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளுங்க. எப்படின்னா, ராஜ்கிரண் தனுஷோட அப்பா வருவார். ஒரு இட்லி கடை ஒரு சின்ன கிராமத்தில் வச்சுருப்பார். ஓகேவா? அந்த இட்லி மேலே அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். மக்களுக்கு அந்த ஊரில் ரொம்பவே பிடிச்சி போன இட்லி கடையாக இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கப்போ தனுஷ் அதை பார்த்து வந்து அவர் கேட்ரிங் படிப்பார். பட் தனுஷ் எனக்கு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பார்த்தா அவர் வந்து தாய்லாண்டில் அந்த மாதிரி போய் செட்டில் ஆகிருப்பார். ஓகே. ஸோ ஒரு நியூஸ் வருது, ராஜ்கிரண் இறந்துட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் ஊருக்கு வராரு. ஸோ அப்படி ஊருக்கு வரப்போ திருப்பி எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஸ்டோரியே போவோம். இவ்வளோ தாங்க ஸ்டோரி. சிம்பிள் ஸ்டோரி. உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போவோம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டவுன்ஸ் நிறையாவே இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன இந்த படம் பார்க்குறப்போ குறையாக இருந்துச்சுன்னா, கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, போர் அடிக்காமல் படம் போகும், அது ஒரு ப்ளஸ்ஸு. பட் கேரக்டர்ஸோட டெப்த்து கனெக்டே வந்து உங்களுக்கு சில இடத்துல ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நித்யா மேனன் அவங்க ரோல்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற படத்துலலாம் சூப்பராக இருக்கும். திருச்சிற்றம்பலம்ல கூட அவங்க ரோல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் கூட சில இடத்துல ட்ராப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திபன் வருவார். ஓகேவா? போலீஸ் ரோலில் வருவார். அவருக்கு ஒரு சூப்பர் சீன்லாம் கூட இருக்கும். பட் அது இன்னுமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சத்யராஜ், அருண் விஜய், ஸோ இவங்கெல்லாம் கூட வராங்க. ஸோ அருண் விஜய்க்குமே வந்து தனுஷ்க்கு மேலே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். ஓகேவா? அந்த ஈகோ கிளாஷ் வந்து இன்னுமே அழகாக காட்டியிருந்துருக்கலாம். பட் அது சரியாக அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகலன்னு தான் எனக்கு ஃபீல். நம்ம வந்து இந்த ஐயப்பனும் கோஷியமும் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ பிருத்விராஜுக்கும் பிஜு மேனனுக்குமே வந்து அந்த ஈகோ கிளாஷ் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. இதுலேயும் காட்டியிருக்கலாம். பட் அது மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியும். மற்றபடி படம் ஓவரால் ஒரு டீசென்ட் மூவிங்க. எந்த ஒரு வல்காரிட்டி இருக்காது, வைலன்ஸ் இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். போர் அடிக்காமல் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியாக போகும். எஸ்பெஷலி அந்த அவர் ஒரு சின்ன ஒரு கண்ணுக்குட்டி வளர்ப்பார். ஓகேவா? மாட்டு அதோட ஒரு சீன் இருக்கும், அதை கட்டி பிடிச்சி அழுகுற மாதிரிலாம், அதெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. டச்சிங்காக